வாழ்த்துக்கள் அன்பு நட்புறவுகளே. பி டைட்டன் என்ற வணிக வாய்ப்பின் மூலமாக பிடிசி என்று அழைக்கக்கூடிய வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி பிட்காயினை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை இங்கே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பி டைட்டன் வழியாக பிட்காயின் இன்கம், வெல்கம் பாஸ், ரேங்க் அண்ட் ரிவார்டுன்னு 3 விதமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பி டைட்டனுடைய சிஸ்டம் 12 ஸ்லாட் பவர் சிஸ்டம். 12 ஸ்லாட்ல இருந்து உங்களுக்கு முதல் சுற்றுல 6 வருமானமும், 12 ஸ்லாட்ல இருந்து இரண்டாவது சுற்றுக்கு அப்புறம் ஒவ்வொரு சுற்றுலையும் 7 விதமான வருமானம் கிடைக்கும். போர்டு, டேபிள், சார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஸ்லாட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். 12 ஸ்லாட்டுக்கும் நீங்க பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்க வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஸ்லாட் நம்பர் 1ல மட்டும் பேமெண்ட் செலுத்தி ஸ்லாட் நம்பர் 1ல மட்டும் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னாவே 12 ஸ்லாட்லேயும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு நீங்க பே பண்ண வேண்டியது ஒரு பிட்காயின்ல 1000ல் ஒரு பங்குங்க. 1/1000 பிடிசி, அதாவது 0.001 பிடிசி மட்டும் இருந்தால் போதும், நீங்க பி டைட்டன்ல உங்களுடைய கணக்கை துவங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 0.001 பிடிசி கொடுத்து உள்ள வந்திருக்கீங்க. இது பிடிசி பெப் 20. ஒரு ஸ்லாட் அப்படின்றது 15 பொசிஷனை உள்ளடக்கினது. டாப்ல நீங்க இருப்பீங்க. உங்க கீழே 14 பொசிஷன் இருக்கும். 2, 4, 8. இந்த 14ம் ஃபில்லப்பாக உங்க டீம்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே வருமானம் கிடைக்கும். இந்த 14 பொசிஷன்ல ஒரு ஏ ஒரு பி நீங்கள் செய்யணும். 2 ஒர்க்கிங் பார்ட்னரை அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்லாட்லேயும் வருமானம் கிடைக்குங்க. இப்போ நம்ம பிளானை புரிஞ்சுக்கலாம். ஏ ஃபார் ஃபர்ஸ்ட் அப்ளைன் ஸ்லாட், பி கோஸ் டு செகண்ட் அப்ளைன் ஸ்லாட். இதாங்க ஃபார்முலா. ஏ கோஸ் டு ஃபர்ஸ்ட் அப்ளைன் ஸ்லாட், பி பேமெண்ட் கோஸ் டு செகண்ட் அப்ளைன் ஸ்லாட். யாருங்க அந்த ஃபர்ஸ்ட் அப்ளைன் செகண்ட் அப்ளைன் கேட்டிங்கன்னா, ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும்பொழுது அந்த ஐடிக்கு இம்மிடியட்டா மேலே இருக்கவங்க ஸ்பான்சர் அல்லது எனி ஒன் பர்சன். அதற்கு மேலே இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ளைன், அதற்கு மேலே இருக்க செகண்ட் அப்ளைன். இப்போ நீங்க இருக்கீங்க, 0.001 பிடிசி கொடுத்து உள்ள வந்துட்டீங்க. நீங்க ஸ்பான்சர் பண்ண போறீங்க, ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க, 2 நபரை அப்பாயின்ட் பண்ண போறீங்க. நீங்க அப்பாயின்ட் பண்ற ஏ ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு பேமெண்டா போகும். நீங்க அப்பாயின்ட் பண்ற பி செகண்ட் அப்ளைனுக்கு பேமெண்டா போகும். எவ்வளவு சார் போகும்? 0.001 பிடிசி முழுவதும் போகும். இங்கே அட்மின் கிடையாது, யாருடைய கண்ட்ரோலிங் கிடையாது, இங்கே வித்ட்ரால் ஆப்ஷன் கிடையாதுங்க. பயனாளிக்கு நேரடியா அவங்களுடைய கிரிப்டோ வாலெட்டுக்கு சென்றடைந்து விடும். ஏ ஃபார் ஃபர்ஸ்ட் அப்ளைன் ஸ்லாட், பி ஃபார் செகண்ட் அப்ளைன் ஸ்லாட். ரெண்டாவது லைன்ல 4 ஐடி ஜென்ரேட் ஆகும். ஏ மூலமாக, பி மூலமாக, உங்கள் மூலமாக, ஆக்டிவ் அப்ளைன் மூலமாக. செகண்ட் லைன்ல 4 என்ட்ரி இங்கே வரும். 3வது என்ட்ரி வரும்பொழுது முழு பணமும் உங்களுக்கு வந்து சேரும். 4வது பேமெண்ட்டும் 5வது பேமெண்ட்டும் உங்களுக்கு தான். 2.001 ஒன்று சேர்த்து உங்களுடைய அடுத்த லெவலுக்கு சிஸ்டம் உங்களை ப்ரமோட் பண்ணிடும். செகண்ட் லெவல்ல இங்க வர மாதிரியே வருமானம் வரும், ஆனால் அங்கே இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். 3வது பேமெண்ட் உங்களுக்கு, 4, 5 நெக்ஸ்ட் ஸ்லாட் அப்கிரேடுக்கு. 6வது பேமெண்ட் மீண்டும் உங்களுக்கே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டோங்க, செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டோம், இறுதியான ஸ்டெப். உங்களுடைய 3வது லைன்ல 8 பொசிஷன் இருக்கு. 7வது பேமெண்ட் உங்க டவுன்லைன் பர்சன், 10வது பேமெண்ட் உங்க டவுன்லைன் பர்சன், 7ம் 10ம் உங்க ஃபர்ஸ்ட் டவுன்லைனுக்கு போகும். 13வது பேமெண்ட் உங்க செகண்ட் டவுன்லைன் பீப்புளுக்கு போகும். 8, 9, 11, 12 இந்த 4 பேமெண்ட்டும் டைரக்டா உங்க வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். 14வது பேமெண்ட் உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அந்த உத்தமருக்கு, அந்த ஸ்பான்சருக்கு போய் சேர்ந்துடும். ஆக மொத்தத்தில் 2 பேமெண்ட் அப்ளைன், செகண்ட் லைனில் வரக்கூடிய 4 பேமெண்ட்ல 2 உங்களுக்கு வேலெட்டுக்கு வரும், 2 அப்கிரேடுக்கு யூஸ் ஆகும். 3வது லைன் வரக்கூடிய 8 பேமெண்ட்ல 3 உங்க லைஃப் லைனுக்கு, 4 உங்களுக்கு, 1 உங்களுடைய ஸ்பான்சருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட் டைரக்டா உங்க வேலெட்டுக்கு வந்துருங்க. அப்ளைனுக்கு போகக்கூடியது, அப்கிரேடுக்கு போகக்கூடியது, உங்க டவுன்லைனுக்கு போகக்கூடியது எல்லாமே அவங்களுடைய ஸ்லாட்டுக்கு போயிட்டு டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் அப்படி பேஜில் சர்ச் பண்ணி
எங்க ஃபர்ஸ்ட் வேக்கன்ட் இருக்கோ அந்த வேக்கன்ட்ல பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போய் சேரும். அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஸ்லாட்ல 14 பொசிஷனும் கம்ப்ளீட் ஆனதுனால உங்களுக்கு ரீஎன்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. மல்டிபிள் ரீஎன்ட்ரி கிடைக்கும். இந்த ரீஎன்ட்ரியில் வரக்கூடிய வேக்கண்ட்டை உங்க டீம்ல ஸ்லாட் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணவங்க இங்க வருவாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. அவங்களுடைய புது நபர்களும் உங்களுடைய புது நபர் கூட இங்க தான் பிளேஸ்மெண்ட் வருவாங்க. எத்தனை சுற்றுகள் வேணா சம்பாதிக்கலாம். ஆனா இரண்டாவது சுற்றுல இருந்து உங்களுக்கு 7 பேமெண்ட் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் சுற்றுல மட்டும் 6 பேமெண்ட், செகண்ட் ரவுண்ட்ல 7 பேமெண்ட். அது எப்படின்னு அடுத்த ஸ்லாட்ல நம்ம பார்க்கலாம். ஆட்டோமேட்டடா இந்த ஸ்லாட் எப்படி அப்கிரேட் கேட்டீங்கன்னா, செகண்ட் லைன்ல 4வது பேமெண்ட்டும் 5வது பேமெண்ட்டும் எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகுது. ஆக நண்பர்களே, 14 பொசிஷனும் கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏபி செகண்ட் லைன்ல 3, 4, 5 ஒவ்வொரு ஸ்லாட்லையும் உங்களை பின்தொடர்ந்து 5 அக்கௌண்ட் வந்ததுனாவே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருந்து 12வது ஸ்லாட் வரைக்கும் தானாக முன்னேறுவீர்கள். 5 ஆக்டிவ் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க எல்லா ஸ்லாட்டுக்கும் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா ஸ்லாட்ல இருந்தும் தலா 6 பேமெண்ட் வாங்குவீங்க. 6 பேமெண்ட்டுங்க. 6.001, 6.002, 6.004, 10வது ஸ்லாட்ல 6 1/2 பிட்காயின், 11வது ஸ்லாட்ல 6 1 பிட்காயின், 12வது ஸ்லாட்ல 6 2 பிட்காயின் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா ஸ்லாட்லையும் 6 பேமெண்ட் வாங்குவீங்க. அதோடைய கூட்டுத்தொகை எவ்வளவு தெரியுங்களா? 32.76 BTC. அன்பர்களே, ரீசைக்கிள் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருந்து 12வது ஸ்லாட் போயிட்டீங்க. 12 ஸ்லாட்லயும் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகும். அது இன்ஃபினிட்டி, அன்லிமிட்டெட். ரீசைக்கிள் ஆகும் பொழுது உங்களுடைய 4வது 5வது பேமெண்ட் அப்கிரேடுக்கு தேவைப்படுறது இல்லை. 4வது பேமெண்ட் ராயல் பூலுக்கும் 5வது பேமெண்ட் உங்களுக்கும் சிஸ்டம் கொடுத்துரும். ஆகையால செகண்ட் ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஸ்லாட்லயும் உங்களுக்கு 7 பேமெண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் 6 பேமெண்ட் உங்களுக்கு, செகண்ட் ரவுண்ட்ல இருந்து கண்டினியூஸா 7 பேமெண்ட். 4வது பேமெண்ட் சிஸ்டம் ராயல் பூல் கொண்டு போவாங்க. இது ஒரு காமன் ஃபண்டு. இந்த ராயல் பூல 2 பார்ட் ஆஃப் சிஸ்டம் பிரிக்கும். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து எல்லாரோடைய போர்ட்ல இருந்தும் எல்லா போர்ட்ல இருந்தும் 4வது பேமெண்ட் ராயல் பூலுக்கு வரும். 50% NFT லிக்விடிட்டிக்கும் 50% ரேங்க் அண்ட் ரிவார்டுக்கும் போகும். ரேங்க் அண்ட் ரிவார்டை பொறுத்த மட்டும் 3, 6, 9, 12ல வரக்கூடியவங்களுக்கு எவ்ரி மந்த் ராயல்டி கிடைக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸுக்கு NFTக்கு போகக்கூடிய தொகை NFT உடைய வளர்ச்சிக்கு உதவும். 100 டேஸ் பிறகு நல்ல தொகை ஏறும் பொழுது NFT பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நீங்க கேஷாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க 12 ஸ்லாட்டுக்கு மூவ் ஆகும் பொழுது ரீசைக்கிள்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 61 BTCங்க. ரீசைக்கிள் இல்லாம ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் கணக்கு போட்டீங்க அப்படின்னா 32 BTC. நம்மளுடைய கணக்கு 5 நபர் இருந்தாவே நீங்க எல்லா ஸ்லாட்டுக்கு போகலாம். 5 நபர் உள்ள வந்தாங்கன்னா ஒரு பேமெண்ட் உறுதியாக கிடைக்கும். 12 ஸ்லாட்லையும் சிங்கிள் பேமெண்ட் வாங்கினீங்கன்னா 4.671 BTC கிடைக்கும். அதில் இந்திய மதிப்பு 3 கோடி ரூபாங்க. அன்பர்களே, நீங்க செலுத்தினது வெறும் 0.001 BTC தான். உங்க மனசு போல எண்ணம் போல நீங்க சம்பாதிக்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் 1 BTC சம்பாதிச்சா கூட இன்னைக்கு தேதிக்கு 65,000 இருந்து 70,000 USDT அதோட மதிப்பு. ஒரு 65 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா இருந்து அப்படின்னா உங்களுடைய கனவு நிறைவேறாதாங்க? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க முடியாதா? யோசனை பண்ணி முடிவெடுங்க. இலக்கை நீங்க தீர்மானிங்க. எத்தனை BTC நீங்க தீர்மானிங்க. உறக்க சொல்லுங்க இந்த உலகத்துக்கு, பி டைட்டன் லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. உங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை 0.001 BTC கொடுக்குறீங்க. 2 ஒர்க்கிங் பார்ட்னரை அறிமுகப்படுத்துறீங்க. டீமா சேர்ந்து செயல்படுறீங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய BTC மதிப்பு $63,000ங்க. கடந்த ஆண்டு ஆல் டைம் ஹைக்கு $1,26,198 போச்சு. அது மாதிரி ஃபியூச்சர்ல இது அப்ரிஷியேட் ஆச்சுன்னா நீங்க சம்பாரிச்ச காசே உங்களுக்கு மேற்கொண்டு வருமானத்தை கொடுக்கும். பணம் பணத்தை பிரசவிக்கும். அன்பர்களே, உங்கள் கடன் தவிடுபடியாக உங்கள் கடமைகள்